தமிழக முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களின் ஆணைக்கு இணங்க மரியாதைக்குரிய கூட்டுறவுத்துறை அரசு செயலாளர் மற்றும் உயர்திரு பதிவாளர் அவர்களின் முழு ஒத்துழைப்பில் நாமக்கல் மாவட்டத்திற்கான புதிய மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தொடங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் புதிய அலுவலக திறப்பு விழா மற்றும் புதிய நிர்வாக பதவியேற்பு விழா 13/3/2024 மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் மருத்துவர் திரு மா மதிவேந்தன் அவர்கள் திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சி நாமக்கல் மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் திரு ப அருளரசு வரவேற்புரை நல்கினார். சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் செயலாட்சியர் திருமதி மீராபாய் கூடுதல் பதிவாளர் முன்னிலை வகித்தார். நாமக்கல் ஆட்சியர் மருத்துவர் திருமதி உமா இந்திய ஆட்சிப்பணி அவர்கள் தலைமை தாங்க சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் நாமக்கல் வட்டார அலுவலகத்தில் புதிய வங்கியின் புதிய அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சுமன் அவர்கள் கலந்து கொண்டார். நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் முதன்மை அமைப்பாளர் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் திரு KRN ராஜேஷ்குமார் அவர்கள் புதிய வங்கியின் தலைவராக பதவியேற்றுக் கொண்டார். துணைத் தலைவராக சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு பொன்னுசாமி அவர்களும் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற முன்னாள் கூடுதல் பதிவாளர்கள் திரு துரைசாமி அவர்கள் மற்றும் திரு செந்தமிழ் செல்வன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இந்த விழாவில் பேசிய மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் கடந்த 32 ஆண்டுகளாக பல புதிய மாவட்டங்கள் உருவான நிலையில் புதிய மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி துவங்கப்படாத நிலையில் 32 ஆண்டுகளுக்கு பிறகு நமது மாவட்டத்தில் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி துவங்கப்பட்டுள்ளது சரித்திர சாதனையாகும் எனவும் இதற்கு மாநிலங்களவை உறுப்பினர் மாண்புமிகு திரு KRN ராஜேஷ்குமார் அவர்கள் மேற்கொண்ட முழு முயற்சியே காரணம் எனவும் வெகுவாக பாராட்டினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரசியல் பிரமுகர்கள், கூட்டுறவுத்துறை அலுவலர்கள், கூட்டுறவு சங்கங்களின் பணியாளர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.